நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அன்பு இயேசுவே, என்னை முழுவதுமாக உம்மிடம் தருகின்றேன். என் உடலையும் என் உள்ளத்தையும் ஆன்மாவையும் பாதித்திருக்கின்ற எல்லா நோய் நொடிகளையும் குணப்படுத்தும் ஆண்டவரே. எந்த மருந்துகளாலும் எந்த மருத்துவர்களாலும் குணப்படுத்த முடியாத நோய்களை ஆண்டவரே நீர் ஒருவர் மட்டுமே குணமாக்க முடியும். ஓ நல்ல இயேசு தெய்வமே, காலம் காலமாக நாங்கள் அனுபவித்து வருகின்ற எல்லா கஷ்டங்களையும் வேதனைகளையும் மனபாரங்களையும் சுமைகளையும் குணப்படுத்தும் ஆண்டவரே. கல்வாரி மலையில் நீர் எங்களுக்காக சிந்திய அந்த தூய இரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி பரிசுத்தமாக்கி அருளும். அதனால் நாங்கள் எல்லா விதமான நோய்களிலிருந்து விடுதலை பெற்று உமக்குரிய சாட்சியாய் புது படைப்பாய் நோய்களிலிருந்து விடுதலை பெற்ற மக்களாய் வாழ உம் வரம் வேண்டி செபிக்கின்றோம். கேன்சர் கட்டிகள், வயிற்றில் இருக்கிற கட்டிகள், இரத்தப்போக்கு, ஒவ்வொரு நாளும் ஆபத்திலும் விபத்திலும் சிக்குண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் தவிக்கிறவர்கள், வீடு கட்டுவதற்கு பல ஆண்டுகளாக தடையில் நீடித்துக் கொண்டிருப்பவர்கள், கணவன் மனைவி பிரிந்து கிடப்பவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், எல்லா வருடமும் தொடர்ச்சியாக குடும்பத்தில் மரணங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள், நிலத்தகராறு, அண்ணன் தம்பி உறவுகளோடு சண்டை, அக்கா தங்கை உறவுகளோடு மனஸ்தாபங்கள், இப்படி பல்வேறு தொல்லைகளினாலும் நோய் நொடிகளினாலும் குடும்ப பிரச்சனைகளினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இதோ இந்த ஆராதனை நம் மன நோய்களுக்கான மருந்து, நம் உடல் வலிகளுக்கான அருமருந்து, நாம் ஒவ்வொருவரும் புது வாழ்வு பெறவும் புது நம்பிக்கை பெறவும் நம்மை திடப்படுத்திக் கொள்ளுகிற உறுதிப்படுத்துகின்ற ஆராதனையாய், ஆசீர்வாதத்தின் தருணமாய், அருளின் நேரமாய் இந்த நேரம் இருக்கிறது. எனவே ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குழந்தைகளுக்கு படிப்பு வரலையா? ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாங்களா? கீழ்ப்படிதல் நம் பிள்ளைகளுக்கு இல்லையா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், அவரிடத்தில் எடுத்து பேசுவோம். நம் குடும்பத்திற்கு தடை மேல் தடை இருக்கிறது, என்ன தடைன்னு சொல்ல முடியல, வாழ்க்கையில முன்னேற முடியாத அளவிற்கு ஏதோ பிறர் சொல்லுகிற பில்லி சூனிய ஏவல் கட்டுகள் கூட தடையாக இருக்கலாம். ஆண்டவரே, நீர் என்னோடு இருந்தால் இந்த எல்லா தடைகளும் முறிந்து போகும், எல்லா தடைகளும் சுக்கு நூறாக உடைந்து போகும்.
எல்லா தடைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உறுதியான நம்பிக்கையோடு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உம் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து நற்கருணை ஆண்டவரே உம் ஆசீரை பெறச் செபிக்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, கோபம் என்கிற இந்த குணத்திலிருந்து, இந்த தீய குணத்திலிருந்து நாம் விடுதலை பெற இந்த ஆராதனையின் வழியாக நாம் செபிக்க போகிறோம். விவிலியத்தில் பல நபர்கள் இப்படி கோபத்தினால் எப்படி அழிந்து போனார்கள் என்பதற்கான உதாரணங்கள் இருக்கிறது. அவற்றை நான் சொல்ல போறேன். கோபப்படும் போது என்ன விளைவுகள் எல்லாம் ஏற்படுகின்றன? நம்முடைய உணர்ச்சிகள் தூண்டப்படுகின்றது. வார்த்தைகளால் அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறோம். சில நேரங்களில் செயல்களால் அந்த கோபம் வெறியாக மாறி வெளிப்படுகிறது. வார்த்தை என்றால் அசிங்கமாக தரம் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி பிறரை காயப்படுத்தி புண்படுத்துவது, சகிக்க முடியாத வார்த்தைகளை சொல்லி மனநோகம் செய்வது, மனக்காயத்தை உருவாக்குவது. செயல்கள் என்றால் அடித்து துன்புறுத்துவது, உடல்களில் காயங்களை ஏற்படுத்துவது, ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குவது. விவிலியத்தில் பல பாத்திரங்கள் இந்த கோபப்படுவதை பற்றி எடுத்து சொல்லுகிறது. காயின் கோபத்தின் அடையாளம். தொடக்க நூல் புத்தகம் 4வது அதிகாரம் 5, 6, 8 இறை வார்த்தைகள் இதை சொல்லுகிறது. காயின் கடும் சினமுற்றான், அவன் முகம் வாடி இருந்தது. ஆபேலின் மேல் அவன் பாய்ந்து அவனை கொலை செய்தான். கோபத்தின் வெளிப்பாடு பாருங்களேன். முகம் சிவந்திருந்தது. அவன் தன் தம்பியின் மீதே பாய்ந்து அவனை கொலை செய்கிறான். பிலேயாம் கோபத்தின் அடையாளம். எண்ணிக்கை புத்தகம் 22, 27 முதல் 28 வரை உள்ள இறை வார்த்தைகள். பிலேயாம் சினம் கொண்டு தன் கோலால் கழுதையை அடித்து துன்புறுத்தினான். என் கையில் ஒரு வாள் மட்டும் இருந்தால் உன்னை இந்நேரம் கொன்றிருப்பேன் என்று சொல்லுகிறான். அத்தகைய கோப உணர்வு கொண்டு அந்த கழுதையை அவன் தாக்குவதை பார்க்கிறோம். ஒரு வாயில்லாத ஜீவனை அடித்து துன்புறுத்துறது, தான் கோபத்தை கொண்டு போய் அந்த விலங்குகள் மேலே திணிப்பது. சிலர் கூட இப்படிதான். வலிமை மிக்கவர்கள் வலிமை இழந்திருக்கிற அப்பாவிகளின் மீது கோபத்தை கொட்டுவார்கள். மூன்றாவது ஆசா என்கிற ஒரு மனிதர். 2 குறிப்பேடு புத்தகம் 16வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை. திருக்காட்சியர்கள் மேல் இவன் கடும் சினம் உறுகிறான். அவன் எவ்வளவு எரிச்சல் உற்றான் என்றால், அவரை சிறையில் அடைத்ததோடு மட்டுமல்லாமல் மக்கள் எல்லோரையும் கொண்டு வந்து சிறையில் வைத்து அவர்கள் எல்லோரையும் அவன் கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்கிறான். அதன் பிறகு உசியா என்கிற மனிதர். 2 குறிப்பேடு 16வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை. உசியா வலிமை மிக்கவன். ஆனால் அவனிடத்தில் ஒரு தீய குணம் இருந்தது. அவன் அழிவுறும் அளவிற்கு ஆணவம் மிகுந்தவனாயிருந்தான். சில பேருக்கு இருக்கிற அந்த ஞானம், அறிவு, அவர்களுக்கு இருக்கிற திறமை, பதவி, புகழ் எல்லாம் அவர்களுடைய முன் கோபத்தினால அழிந்து போகும். அவர்களின் ஆணவத்தினால எல்லாமே அழிந்து போகக்கூடிய நிலை வந்துவிடும். பாருங்களேன், உசியா சினமுற்றான். தூப கலசத்தை கையிலே பிடித்து குருக்கள் மேல் கோபமுற்ற போது அந்த தூப கலசத்தை கையில் பிடித்து கொண்டே குருக்களின் மீது அவன் கோபமுற்ற அந்த செயலினால் அவனுக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா? அவன் நெற்றியில் தொழுநோய் வந்தது.
தொழுநோய் வந்தது. கோபத்தின் தண்டனை அந்த தொழுநோய். தானியேல் புத்தகம் 3வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை. நெபுகத்நேசர் என்கிற மன்னர், நெபுகத்நேசர் கடும் சினமுற்ற போது சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ இவர்கள் எல்லாரையும் தூக்கி நெருப்புச் சூளையில் போடுகிறான். எரிகின்ற தீச்சுளையில் அவர்களை தள்ளுகிறான். பாருங்க, கோபத்தின் அடையாளம். அடுத்தவர்களை பழி வாங்குவது. மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை ஏரோது மன்னனை பற்றி சொல்லுகிறது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதைக் கண்டு ஏரோது மிகுந்த சீற்றம் கொண்டான். அதனால் அவன் ஆள்களை அனுப்பி 2 வயதும் அதற்குட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். கோபமுள்ள மனிதன் தன் வாழ்நாளில் அதிகமான நேரத்தை பிறரை குறை சொல்லுவதிலும் குற்றம் கண்டுபிடிப்பதிலும் செலவிடுவானே தவிர ஒருபோதும் அவனால் மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு வாழவே முடியாது. அதனால் கோபத்தை தணிக்கின்ற வரத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கணும். பொறுமையோடு வாழக்கூடிய வாழ்வை ஆண்டவரிடத்தில் கேட்டு மன்றாடணும். அமைதி நிறைந்த உள்ளமாய் நம் உள்ளம் இருக்க அவரிடத்தில் இந்த பாடலின் வழியாக உருக்கமாய் வேண்டி மன்றாடி செபிப்போமாக. நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே எனக்கு தா. நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே எனக்கு தா. நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே எனக்கு தா. அதில் அன்பை நிறைத்து தா, அனைவருக்கும் நான் அளிக்கத்தான். நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே எனக்கு தா. நமக்கு எதிராக யார் பகைமை உணர்வோடு செயல்பட்டாலும், நம் மீது கோப உணர்வுகளை வெளிப்படுத்தி இருந்தாலும், நமக்கு தீங்கு செய்தாலும் தாராளமாய் மன்னிக்கிற நல் மனதை நம் ஆண்டவரிடத்திலே வேண்டி செபிப்போம். மன்னித்து ஏற்றுக்கொள்வோம். நல்ல அன்போடு நல்ல உறவோடு வாழ்வோம். எனக்கு எதிராய் பகைமை செய்வோரை மன்னிக்கும் மனதை தா. எனக்கு எதிராய் பகைமை செய்வோரை மன்னிக்கும் மனதை தா. அந்த பகைமையை திரும்ப நினையாமல் நான் மறக்கும் மனதை தா. நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே எனக்கு தா. அதில் அன்பை நிறைத்து தா, அனைவருக்கும் நான் அளிக்கத்தான். நல்ல இதயம்
ஒன்று தான் என் இயேசுவே எனக்கு தான். ஆண்டவரிடமிருந்து பல்வேறு நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற நான் அடுத்தவர்களுக்கும் அதே நன்மைகளை கொடுக்கவே அழைக்கப்படுது. ஆண்டவரிடமிருந்து இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக் கொள்ளுகிற நான் நம்முடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளுக்கும் அதே மன்னிப்பையும் இரக்கத்தையும் வழங்கவே நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். ராணி மரியாவை போன்று, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று நாமும் கூட ஒருவர் மற்றவரை மன்னித்து வாழ வர வேண்டிய ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். உன்னால் அடைந்த நன்மை மறவாத உள்ளம் ஒன்று தான். உன்னால் அடைந்த நன்மை மறவாத உள்ளம் ஒன்று தான். என்னாலும் உந்தன் நினைவாய் வாழும் உள்ளத்தை எனக்கு தான். நல்ல இதயம் ஒன்று தான் என் இயேசுவே எனக்கு தான். நல்ல இதயம் ஒன்று தான் என் இயேசுவே எனக்கு தான். அதில் அன்பை நிறைத்து தான் அனைவருக்கும் நான் அளிக்கத்தான். நல்ல இதயம் ஒன்று தான் என் இயேசுவே எனக்கு தான். நம்முடைய மன்றாட்டுக்களை விண்ணப்பங்களை நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற நேரம் இது. இந்த உலகெங்கும் இருக்கின்ற கத்தோலிக்க இறை நம்பிக்கையாளர்கள் விசுவாசத்தோடு இந்த வெள்ளிக்கிழமைகளிலெல்லாம் கரம் கோர்க்கிறார்கள். உலகத்தில் எந்தெந்த நாட்டிலோ இருக்கிறவங்க எல்லாம் இந்த அருள் தேடல் என்கிற யூடியூப் சேனலின் வழியாக இந்த ஜெபத்தில் இந்த ஆராதனையில் நாம் எல்லோரும் ஒருவர் மற்றவருடைய கரங்களை பற்றி கொள்கிறோம். அப்படி சேர்த்து கரங்களை பற்றி கொள்கிற போது எவ்வளவோ தேவைகளோடு என் அருகில் இருக்கிற சகோதரன் இருக்கிறான், என் அருகில் இருக்கிற சகோதரி இருக்கிறாள். ஆம், அவர்களின் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், அவர்களுடைய நோய் நொடிகளாக இருக்கலாம், அவர்கள் சந்திக்கின்ற பொருளாதார நெருக்கடிகளாக இருக்கலாம், அவர்களுக்குள் இருக்கின்ற குடும்ப சண்டைகளாக இருக்கலாம். எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இதோ நமக்கான ஒரே தீர்வு இந்த நற்கருணை ஆண்டவர் தான். அவரிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும், செபிக்கணும். வியாதிகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் சுகம் பெறும்படியாக நற்கருணை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அவருடைய பெயர்களை உச்சரியுங்க. அந்தோனிக்கு இந்த பிரச்சனை, ஆரோக்கிய மேரிக்கு இந்த நோய், ஆண்டவரே எசேக்கியாவை தொட்டு குணப்படுத்தியது போல இதோ என் குடும்பத்தில் இருக்கிற என் சகோதரனை தொட்டு குணமாக்கும், என் சகோதரிக்கு ஒரு விடுதலை வாழ்வை தாரும். இப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கடியிலிருந்து விடுதலையை தந்து குடும்பத்தை சமாதானத்திலும் அமைதியிலும் பாதுகாத்தருளும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுங்களா. பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, கோயிலுக்கு வரதில்லை, பக்தியா இருக்கிறது கிடையாது. அந்த குழந்தைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் கொண்டு வரணும், ஒப்பு கொடுக்கணும். அந்த பிள்ளைகள் நல்ல ஞானத்தில், அறிவில், ஒழுக்கத்தில், கீழ்ப்படிதலில், விசுவாசத்தில் சிறந்த பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவரே என் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதின்னு குழந்தைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்காக ஜெபிக்கலாம். பல பெரியவர்களால் கோயிலுக்கு போக முடியல,
திருப்பலியை காண முடியல, தேவ நற்கருணையை பெற்றுக்கொள்ள முடியல, ஒப்புரவு அருட்சாதனம் செய்ய முடியல. அவர்களின் ஆன்ம தவிப்பை இதோ இந்த பலிப்பீடத்தின் அருகிலிருந்து, இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலிருந்து என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த அனுபவம் என் உள்ளத்தை ஊடுருவுகிறது. கலைமான்கள் நீரோடைகளுக்காய் ஆர்வமுடன் நாடி தேடுவது போல, ஆண்டவரே, என் நெஞ்சம் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆம், இந்த முதியவர்கள் ஆண்டவருடைய தேவ நற்கருணை உட்கொள்ள, ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்ள அவர்களின் உள்ளங்கள் ஏங்குகிறது. இறைவன் இந்த நேரத்தில் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கணும்னு செபிங்க. இந்த உலகத்தில் சமாதானமும் அமைதியும் நிலவணும். எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், போட்டி பொறாமை, கலவரங்கள், தீவிரவாதம், போர் மேகங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இந்த உலகம் அமைதி பெற வேண்டும், சமாதானத்திலும் ஒற்றுமையிலும் சிறந்து விளங்க வேண்டும் என ஒப்பு கொடுப்போம். நம்ம குடும்பத்தில் இந்த மாசத்துல யாராவது இறந்து போயிருந்தால் அவர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுத்து முடிவில்லா பேரின்பத்தில் அவர்கள் என்றென்றும் துயில் கொண்டிருக்க உம்மை நோக்கி வேண்டி மன்றாடி செபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும், எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தார். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசீர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமீன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் தூய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய மாட்சியில் பங்கு பெற ஜெபிப்போம். மாண்புயரில் வருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பிற்கு பிரியமானவர்களே, இந்த தேவ நற்கருணையை நான் உயர்த்தி பிடித்து இறை ஆசிரை வழங்குகிற போது உங்கள் கோபங்களை தணிக்கின்ற இயேசு 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 என்று சொல்லி அந்த இயேசு என்கிற மந்திர வார்த்தையை தொடர்ந்து உச்சரிக்கும் போது நம் கோபங்கள் தணிந்து அமைதியும் நிம்மதியும் பெற ஜெபிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.